சார், முதல்ல இந்த விடியல் அரசு எதுலெல்லாம் நம்பர் 1ன்னு தினமலர் பட்டியல் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சிடணும். நான் மாரிதாசேந்து வேறுபட்டு நிற்கிறேன். டாஸ்மாகில் நம்பர் 1 தமிழகம், மதுப்பிரியர்களின் எண்ணிக்கையை கூட்டியது நம்பர் 1 தமிழகம், ஆற்று மணல் கொள்ளையில் நம்பர் 1 தமிழகம், கனிம வள கொள்ளையில் நம்பர் 1 தமிழகம், லஞ்ச லாவண்யத்தில் நம்பர் 1 தமிழகம், அதைவிட மயிலாப்பூர் மக்களை மழை வெள்ளத்தில் தவிக்க விடுவதில் நம்பர் 1 தமிழகம், அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தமிழகத்தில் நம்பர் 1, தரமற்ற சாலை மருத்துவமனையில் சீர்கேடு, ஓட்டுக்கு இலவசம் என்று மக்களை முட்டாளாக்குவதில் விடியல் அரசு நம்பர் 1. இப்பயும் பொறுமையா இருக்கீங்க பாருங்க. நான் வரும்போதே ஒரு மாமி சொல்றா, இன்னைக்கு கூட்டம் கேட்டுருவோம், 19, 20, 21 3 நாள் லீவ் வருது, ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் புக் பண்ணி போயிடுவோம். நான் உங்களை பணிஞ்சு கேட்கிறேன், 19ஆம் தேதி கார்த்தால குக்கர்ல சாதம் வைங்கோ, எடுத்து காக்காக்கி வைங்கோ, சைக்கிள்ல போங்கோ, புரிஞ்சா கை தட்டுங்கோ, புரியாதவா ஆத்துல போய் கை தட்டுங்கோ, சைக்கிள்ல போங்கோ. நல்லி சாரே சிரிக்கிறார். மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் நைவேத்தியம் பண்ணுங்க சுவாமிக்கு. ஒரு தாமரை பூவை எடுத்து பிச்சு பிச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சார், ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு எல்லாரும் 2வது முறை அவர் பிரதம மந்திரியா வந்து 3வது முறை வரணும்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு மாரிதாசுக்கு உள்ள 3 வருஷம் கஷ்டத்தை சொல்றாரு, 3 மாசம் கஷ்டத்தை மணிகண்ட சொல்றோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி வடநாட்டு பத்திரிகையும் அரசியல்வாதிகளையும் தோல் உரிச்சு ஒரு தனி மனிதனா நின்று இந்த தமிழ்நாட்டில் உண்மையான தேசியமும் தெய்வீகமும் இரு கண்ணுன்னு சொன்ன ஐயா முத்துராமலிங்க தேவரையனுடைய மறு உருவமா பேனாவை பிடிச்சு மை போடாம மெய் போட்டு எழுதிய சோசாரை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கேன். அந்த சோசார் விட்ட பணியை தொட்ட பணியை தோல் உரிச்சு இந்த உட்கார்ந்துருக்காரு மனுஷன், அப்படிதான் சொல்லணும் அவரை. நான் இப்ப சொல்றேன் சார், இன்னும் 100 வருஷம் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும். 10வது கைத்தட்டு. ஒன்னே ஒண்ணுதான், அது மாதிரி நீங்க குப்பை குப்பை குப்பைன்னு பேசாதீங்க சார். கச்சத்தீவை தாரவாத்தாங்க, இலங்கை தமிழர் இனப்படுகொலைக்கு பிரச்சனை பண்ணாங்க, ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சாங்க, வேங்க வயல் மக்களுக்கு சமூக நீதியை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், குடும்பத்துக்கு 1000ங்கிறது 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நவோதியா பள்ளி தமிழ்நாட்டில் வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. சரி, இப்ப கொஞ்சம் ஏன்னா சார் இருக்க மேடை, படித்த சபை, எல்லாரும் போய் 19ஆம் தேதி ஓட்டு போடணும், மீண்டும் மோடியை முதல்வராக்கணும், இது பிரதமராக்கணும். ஏன் முதல்வர்னே வருதுன்னா அதையும் சொல்லி தொலைச்சிடுறேன். அதுவும் ஒரு 15 கூட்டமாக நான் அண்ணாமலைங்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது பிஹெச்டியில் படிச்சுட்டு சும்மா இல்லாமல் ஐபிஎம்ல MBA முடிச்சுட்டு ஐபிஎஸ்ஸை திறந்துட்டு, சார் வேதனையோடு சொல்கிறேன் சார், நேற்றுக்கு ராத்திரி எங்கள்கிட்ட சொல்கிறாரு, 72 நாள் ஆச்சு சார் என்னுடைய 3 வயசு குழந்தைகிட்ட பேசிங்கிறார். 72 நாள் ஆச்சு. ஒரு 35 வயது இளைஞன் இளமையை துறந்து விட்டு, எப்படி துபாயிலையும் அபுதாபிலையும் இங்கே உட்காந்துருக்காங்களே நண்பர்கள், தான் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறதுக்கு போய் தலானிக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி தன்னுடைய இச்சைகளை எல்லாம் துறந்து விட்டு இந்த தேசத்திற்காக ஒரு பகத்சிங்கை போல, ஒரு வாஞ்சிநாதனை போல, ஒரு கொடிகாத்த குமரனை போல நெஞ்சு கொதிக்கிறது தோழர்களே. 70 நாளைக்கு மேலாக ஒரு இளைஞன் இந்த மண்ணை பற்றி, மக்களை பற்றி சிந்திக்கிறார். செண்பகராமன் பிள்ளை, நான் கொஞ்சம் ஞாபக சக்தி மருதி, வச்சுக்காதீங்க, எல்லார் பேரையுமே சொல்லணும். என் நண்பர்களே, ஏன் மோடிக்கு இப்போ உடனே நீங்க கேட்கலாம், இன்னொன்று சார், ஆடிட்டர் சார் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையிலேயே தமிழ் பேசுகிற எங்களுக்கு 1 கேமரா வைப்பான், 2 கேமரா வைப்பான், ஃபேஷன் ஷோனா 10 கேமரா வைப்பான். என் வாழ்க்கையிலேயே அரசியல் கூட்டத்துக்கு 13 கேமரா வச்ச ஒரே நிகழ்ச்சி இதுதான். அதுக்கே இந்த அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் கைத்தட்டு கொடுங்க, அருமையா போங்க, இதை கொண்டு போய் சேருங்க எல்லா ஊடக தோழர்களுக்கும்.
இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும், அண்ணாமலை ஜெயிக்க போறது உறுதி. ஆனா என்ன பாவம், கெட்ட நேரம் அவர் ஐபிஎஸ்ங்கிறதுனால சிபிஐ உள்ளடக்கிய துறை கொடுத்துருவாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அவர் சிபிஐ ஆகி மந்திரி ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், நீங்க தமிழ்நாட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எந்த இடத்துல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு. அதனால இப்பயே ஆடிட்டர் வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு தான் நல்லதுங்கிறது பல அரசியல்வாதிகளுக்கு பணிந்து சொல்றேன். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க விட்டுருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஐயோ அப்ப தமிழ்நாடு 2026 மோடிட்ட சொல்லிட்டு மீண்டும் தமிழ்நாட்டு முதல்வராக அண்ணாமலையை தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து புதிய தமிழகத்தை, வளமான தமிழகத்தை, என் புள்ள, என் குடும்பம், என் தங்கச்சி, என் தம்பி, என் மகன், என் மருமக அப்படின்னு சிந்தனை இல்லாம என் மண் என் மக்கள்னு சொல்றவரை முதல்வராக்கக்கூடிய மொத்த பொறுப்பும் ஐயா குருமூர்த்தி அவர்களை சார வேண்டும் என்றால் கைத்தட்டு கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது சார். அவர் சொல்றாரு, இன்னும் என்னென்னதான் சொல்லணும்னு நினைச்சிருக்க, போற போக்குல உன்னி சாருக்கு இன்னொரு தேசிய விருது வாங்கி கொடுத்துருங்கள. நண்பர்களே, இங்க மூத்த பத்திரிகையாளர் சார் உட்கார்ந்துருக்காரு. ஐயா எல்லாரும் யார் பேரையாவது நான் சொல்ல விட்டுருப்பேன். ஒரு 14 வருஷத்துக்கு முன்பு மயிலாப்பூர்ல இருந்து ஒரு கணவன் மனைவி காசிக்கு போனாங்க. காசிக்கு ஏன் போவாங்கன்னா, காசி விஸ்வநாத சாரோடைய பர்மிஷனோட ஒரு 10-12 நிமிஷம் எடுத்துக்கிறேன். கரெக்டாக என்னுடைய பேச்சை இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். உடனே ரமேஷ் சார் பார்க்குறாரு, இப்படி தான் நீ சொல்லுவ. முதல்ல இந்த கூட்டத்தை பாருங்க சார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாண்டியன் ஸ்டோரை விட்டுட்டு, இனியாவை விட்டுட்டு, ஐபிஎல் சேஸ் கேலை விட்டுட்டு, இத்தனையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக வந்திருக்கீங்க சார். பஞ்சகஜம் கட்டிட்டு 10 மாமி உட்காந்துருக்கா சார். இதை விட RR சபா நிரப்புறதுக்கு என்ன சார் வேணும்? அதே மாதிரி இந்த வலைத்தளத்தில் ஒன்று படித்தேன். நேற்றுக்கோ முந்தா நேத்தோ யாரோ வேத பாடசாலையிலேருந்து ஓட்டு கேட்டாங்க, அவருக்கு ஏதோ துன்பம்னு. அது உண்மையா இருந்தா இன்னைக்கு நான் சேலஞ்சு பண்றேன், ஆடிட்டரை வச்சுக்கிட்டு சொல்றேன், விடவே மாட்டோம், விடவே மாட்டோம். இனிமே தமிழ்நாட்டில் விடவே மாட்டோம், விடவே மாட்டோம். என்ன அட்டகாசம் உங்களுக்கு? ஏன் மோடி ஆதரிக்கணும்? சும்மா இங்க மாரிதாசும் மணிகண்டனும் குருநாதருடைய அருளை பெற்று சார் 15 நாள் பேசியிருக்கார் சார் ரமேஷ். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பல்லடத்துக்கும் அவர் சொல்றாரு, அதான் இவரை சொல்லும் போதே சோ சாருக்கு புள்ள மாதிரி, குருமூர்த்தி சாருக்கு தம்பி மாதிரின்னு சொல்லுவாங்க. பல்லடத்திலையும் இந்த அங்க உட்கார்ந்துருக்காரு ஆடிட்டரு, சூலூர்லையும் தெரு தெருவா போய் நேத்திக்கு சாயந்தரம் நாங்க கூட்டம் பேசும்போது 600 பிராமணர்கள் அங்க ஒண்ணு சேர்ந்து, அதுல மறந்துடாதீங்க 320 பெண்கள் வந்திருந்தாங்க. அந்த மனுஷன் பேசினா சார் 1.25 மணி நேரம். இத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான். அது என்னங்கிறத இப்ப சொல்றேன். ஒரு 4-5 விஷயத்த சொல்றேன், சரியா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா நானும் உணர்ச்சி வசவே படக்கூடாது. எனக்கு அவர் சொல்லி சார், நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் 3 மாசத்துக்கு என்னை இவ்வளவு அசிங்கமா பேசுறானே, 30 வருஷமா நீங்க பண்றீங்களே என்னன்னு. மகா பெரியவர் இருக்காரா எனக்குன்னாரு. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் உங்க திருவடியை நமஸ்காரம் பண்றேன். ஏன்னா நாங்கெல்லாம் பெரியவருக்கு பக்தர்னா அவர் பித்தர். இன்னைக்கு போய் தேனம்பாக்கத்துல பாருங்க, அந்த இடத்துல உட்கார்ந்தா தனக்குள்ளே ஒரு ஞான வேள்வி வரும். நான் இன்னும் சொல்றேன் சார், இந்த சமூகம் நல்லா, நான் தமிழ் படிச்சவன், ரொம்ப திமிரு பிடிச்சவன், பிபி பேஷண்ட். எனக்கு நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு 10 பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றை அதிகம் படிக்காவிட்டாலும் அங்கொரு எடுத்து படித்தவன் என்பதால் சொல்றேன். இன்னும் 100 வருஷம் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும். ஆடிக்கார்ல போறது இல்ல லைஃப், ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் லைஃப். சார் மைக் சத்தத்தை கூட்டாதீங்க. மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி யான் எனதென்ற வரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே என்று பஞ்சபூத தலத்தில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அக்னி தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலைக்கு அரோகரா சொல்லி ஸ்ரீராம்பூர் சார் பார்க்க கூடாது. நான் சொல்றது திருவண்ணாமலை.
எனக்கு கோவில் கோபுரத்தில் சாமி பார்க்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூர் கோவிலில் நம்ம ஸ்கூட்டரில் போகும்போதே கபாலிக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுப்போம் அப்படிம்போம். சில பேர் செருப்பை கலட்டி போட்டுட்டு சிவபுராணம் சொல்லுவோம், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க மாமி சாமி அங்கன்னு, செருப்பு இங்கேம்பா. ஆனால் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கர்ப்ப கிரகத்தில் உட்காத்தி வச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். 30 வருஷமாக மேடையில் பேசி இன்னைக்கு தான் குருமூர்த்தி என்கின்ற சாமி பக்கத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.